ஹாய் நண்பா, நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு புது வகையான ஒரு உருட்டு தான் பார்க்க போறோம். சுத்தமான உருட்டு. சார் நான் உருட்டுறேன், நீங்க வந்து அதை டைம் இருந்தா கேளுங்க, இல்ல அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஓகேயா? இது ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னா, ஏன் உருட்டுங்கிற, ஏன் புது வகையான உருட்டுங்கிற அப்படின்னா வந்துட்டு தட் மீன்ஸ் வந்துட்டு இதை பத்தி உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் சொல்றேன்ல, ஸோ அது வந்துட்டு உருட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்ன உருட்டு அப்படிங்கறத வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். லவ்வர் படம் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த லவ்வர் படம் வந்துட்டு மணிகண்டன் அண்ட் பிரியா வந்துட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. குட் நைட் மூவி இருக்குல்ல, ஸோ அந்த குட் நைட் மூவியோட மேக்கர்ஸ் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஃபுல்லா எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகல, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெய்லர் இருக்குல்ல. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு இருக்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, இதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு வந்துச்சு. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. சோ இந்த ட்ரெய்லர் வந்துட்டு, அந்த ட்ரெய்லர்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு முதல் கட்டமாக, ஒரு முதல் படியாக, ஒரு புது உருட்டாக நான் வந்துட்டு உருட்ட போறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு லைட்டா ஒரு ஈகோயிஸ்டிக் வந்துட்டு தெரியுது. அந்த ஈகோயிஸ்டிக் என்ன அப்படின்னா வந்துட்டு மணிகண்டன் அவர் அந்த பிரியா அப்படிங்கிற அந்த பொண்ணு மேல வந்துட்டு ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்காரு. என்னடா சொல்ற, அவன் வந்துட்டு பொசசிவ்னஸா தான்டா இருக்கான், அவன் எப்படி ஈகோயிஸ்டிக் ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அப்படிதான் தெரியும். ஏன்னா அந்த பொண்ணை வந்துட்டு அவன் வந்துட்டு லைட்டா அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, இங்க இருக்கக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறான். சோ ஆனா அந்த மாதிரி நினைக்கும் போது வந்துட்டு அது ஒரு லவ் கேர் அப்படின்னு வந்துட்டு அவன் நினைக்கிறான். பட் ஆனா அந்த பொண்ணு நினைக்கிறது வந்துட்டு இவன் என்னடா இப்படி இருக்கான், பைத்தியக்காரத்தமா பண்ணிட்டு இருக்கான்டா, இவன் வந்து என்ன இரிட்டேட் பண்றானா, இவன் டிஸ்டர்ப் பண்றான்டா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவன்ட்டு உண்மையை சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. உங்க ரிலேஷன்ஷிப் நிஜமா ஹெல்தியா இருக்கான்னு சோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்க லைஃப் வந்துட்டு அப்படி கனெக்ட் ஆகி போகுது. ஆனா அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல இருக்கிறது இன்னொரு வித்தியாசமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு பையன், அவன் வந்துட்டு அவனோட லவ்வர் வந்துட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற பையன் 6 வருஷமா வந்துட்டு லவ் பண்ணி கடைசி வந்து கல்யாணம் பண்ண நினைக்கும் போது வந்துட்டு ஒரு பிரச்சனை எல்லாம் வருது. தட்ஸ் கால்ட் வந்துட்டு ஒரு 3வது மனிதன் வந்துட்டு அவன் லைஃப்ல வந்து என்டர் ஆகுறாங்க. யார்? அந்த பொண்ணு லைஃப்ல. சோ அந்த 3வது மனுஷன் யாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு வெல் செட்டில்டான ஒரு பிளாகர், ஒரு நல்ல ஒரு பீக்ல இருக்கிற ஒரு பையன். சோ அவன் வந்துட்டு வரும்போது வந்துட்டு அவன் கொஞ்சம் ஜாலியா இருக்கான், சில்லிஸா இருக்கான். சோ அவனை பார்க்கும்போது வந்துட்டு டூ வே ஆஃப் த டிஃபரன்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணோட மனசுல வருது. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவன் கொஞ்சம் பொசசிவ்னஸா, நீ அங்க போக கூடாது, நீ இங்க போக கூடாது, நீ அவங்க கிட்ட பேசக்கூடாது, பசங்களுக்கு அந்த பசங்களை பத்தி தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இப்படி வந்துட்டு ஒரு பையன் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், சே இவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, என்னடா இது நம்ம வாழ்க்கை என்ன எப்படி போகுது, நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டணும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தோணும். ஆனா அந்த பொண்ணோட மனசு என்ன இருக்கான்னா வந்துட்டு அந்த டைம்ல அந்த வே ஆஃப் த அந்த ஒரு டிப்ரெஷன்ல வந்துட்டு அடுத்த ஒரு பையன் வரான்ல. ஸோ அடுத்த ஒரு பையன் வரும்போது வந்து எப்படி இருக்கான், வா வேற லெவலு, அவன் பெஸ்டி மாதிரி இருக்கான், ஓகே இவன் நம்ம லைஃப்ல வந்து செட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அவன் ஒரு பிளாகர், அவன் ஒரு நல்ல ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான், அவன் வந்துட்டு ஒரு ஜாலியா இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கான். ஆனா இவனை பார்த்தா வந்துட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு அப்படியே என்ன வந்து திட்டிக்கிட்டு அப்படி இருக்கான். சோ அப்ப இவன் வந்து என்ன பண்ண போறாங்க, கடைசிட்டமா என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போதுதான் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அன்பிளாக் பண்றது, பிளாக் பண்றது, அன்பிளாக் பண்றது, இப்படியே இருக்கும்போது வந்துட்டு அவன் போய் கடைசிட்டமா யாருக்கு சமாதானப்படுத்துறது, பையன் தான். சோ பையன் தான் போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான், மறுபடியும் சண்டை போடுறாங்க, மறுபடியும் பிளாக், மறுபடியும் சண்டை போடுறாங்க, மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் அந்த சமாதானப்படுத்துறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. சோ இதெல்லாம் நடக்குது. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது வந்துட்டு இங்க கடைசி கிட்டமா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு படம் நான் பார்க்கல. சோ ட்ரெய்லர்ல வந்துட்டு இருக்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசி கிட்டமா ரியாலிஸ்டிக்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அவன் வந்துட்டு நினைக்கிறது என்னன்னா, ஒரு 6 வருஷமா நான் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணை வீட்லயும் சொல்லியாச்சு, வீட்லயும் ஓகே பண்ணியாச்சு. அப்போ வீட்டுல ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிக்கும் போது வந்துட்டு என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இன்னும் மோர் ஆஃப் த டைம் வேணும் அப்படின்னு கேக்குது. எப்பதாமா உன் வீட்டுல பேசலான்னு இருக்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
மோர் ஆஃப் த டைம் வேணும்னு கேட்கும் போது வந்துட்டு இன்னொரு பையன்றா அவன் வாழ்க்கையில, அந்த பொண்ணு வாழ்க்கையில. அப்ப இவனுக்கு வந்துட்டு பயம் வருது. என்ன பயம்? என்னை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அந்த பயத்தினாலேயே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு மேட்ரு, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்துட்டு அந்த பெண் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லயே வச்சு முடிச்சிடணும். அடுத்த கட்டமா ஒரு பையன், அடுத்த கட்டமா ஒரு பொண்ணு அப்படின்னு வந்துட்டு போனீங்கன்னா வந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இன்னொருத்தவங்களை உள்ள இழுத்தீங்கன்னா வந்துட்டு அவனை விட இவன் பெட்டரா தோணும், இவனை விட அவ பெட்டரா தோணும். ஸோ இதனால இந்த படத்துல வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல இந்த மாதிரி சொல்றாங்க. சம்டைம்ஸ் அது வந்துட்டு கொஞ்சம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணிகண்டன் அவரோட அவரோட அந்த குட் நைட் மூவி பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கதையை இப்படி சொல்லலாமா, அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம உள்ள போய் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லவ்வர் படத்துலயே வந்துட்டு மோஸ்ட் இரிட்டேட்டிங் கப்புள்ஸ் அண்ட் வந்து மோஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி சேர்ற ஒரு பர்சன்ஸா வந்து நம்ம காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நீ சொல்ற, என்ன சொல்ல வர, என்னதான் சொல்ல வர, இப்படி வந்து நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேட்கறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், இதை பார்க்கும்போது ஓகே இது இப்படி இருக்கு, இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணா எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மேஜர் பாயிண்ட். ஸோ அந்த மேஜர் பாயிண்ட் தான் நான் வந்துட்டு பிளாட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், ஸ்டோரி பிளாட் மாதிரி. ஸோ அந்த ஸ்டோரி பிளாட்ல வந்துட்டு இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்துட்டு கியூரியாசிட்டியா புரிஞ்சதுன்னா நம்ம ரியல் லைஃப்ல வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரீல்ஸ் நான் பார்க்க முடியுது. ரீல்ஸ் வந்துட்டு அன்பிளாக் பண்ணி பிளாக் பண்றதுதான் உண்மையான லவ், அங்க பேசாத இங்க பேசாத, அங்க போகாத இங்க போகாத, அவன்கிட்ட போகாத அங்க போகாத, எங்கேயும் போகாத, நீ என்கிட்டயே உட்காரு, நீ என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு இருக்கிறதா பொசிஷனஸ், அதான் ட்ரூ லவ். யாரு கூட வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு என்ன பிளே பாய் கேரக்டர் இப்படி வந்துட்டு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு உண்மை கிடையாது. ஆனா இந்த படத்துல வந்துட்டு அது ஏதோ ஒண்ணு காமிக்கிறாங்க. பட் அந்த அதை விட்டுருங்க. நான் ரியலிஸ்டிக்ல ஒன்று சொல்ல வரேன். என்னன்னா வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு லைக் வந்து நீ வந்துட்டு ரொம்ப அடமெண்டா நீ அவங்க கூட தான் பேசணும், நீ அவங்க கூட தான் இருக்கணும், நீ அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, அந்த பொண்ணு அப்படி வந்துட்டு அட்ராக்ட் ஆகி அந்த பையன்கிட்ட போயிட்டு பேசிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு கோவம் வருது கேட்டீங்களா. அதுக்கு பேர் வந்துட்டு பொசிஷனஸ் கிடையாது. அதுக்கு பேர் வந்துட்டு அந்த பொண்ணு இன்னொரு பையன்கிட்ட போயிடுமோ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பயம். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அந்த பொண்ணுக்கு உண்மையா அவன் மேல லவ் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு யாருகிட்ட பேசினாலும் வந்துட்டு போகாது. ஆனா இந்த கலியுகத்துல வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீ வந்துட்டு உஷாரா இருந்துக்க தம்பி. பச்சை சட்டை, ப்ளூ சட்டை, எல்லாருமே உஷாரா இருந்துக்கோங்க. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மன்மத குஞ்சு. ஏன் நான் எப்படி சொல்றேன், காரணம் நிறைய இருக்கு. நான் எனக்கு அது பிடிக்காது. இப்ப வந்துட்டு எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்துட்டு அந்த பொண்ணு பையன் கூட பேசாத, நீ அந்த பொண்ணோட பேசாத, நீ அவன் கூட பேசாத, நீ இவன் கூட பேசாத அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்துட்டு பரவாயில்ல, அப்ப நீ பிளே பாயான்னு கேட்கலாம், இல்லைங்க அப்பெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு அது பிடிக்காது. நான் வந்துட்டு நீ என் கூட தான் பேசணும், நீ என் கூட தான் இருக்கணும், நீ என் கூட தான் எல்லாம் இது அக்செப்ட் பண்ணிருக்கணும், இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது, இதான் செய்யணும், இதான் செய்யக்கூடாது, அப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் பசங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி உண்மை இல்லாம வந்துட்டு பிரேக்கப் பண்ணி போயிட்டாங்கன்னா வந்துட்டு பரவாயில்ல தம்பி, நமக்கு வந்துட்டு அடுத்த பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஸோ நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத. மானம் கெட்ட பல அவர் கோவப்படுறதுக்கும் அவர் ஆதங்கப்படுறதுக்கும் காரணம் என்னன்னா 6 years லவ். ஸோ 6 years லவ் வந்துட்டு மேரேஜ் கொண்டு போலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒத்துக்கிட மாட்டேங்குது, எனக்கு டைம் வேணும்னு கேட்குது. ஸோ டைம் வேணும் கேட்கறதுலாம் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும்போது வந்துட்டு இவங்களுக்கு ஓகே நான் தப்பான டிசிஷன் எடுக்க போறணும், எடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தோணுது. ஸோ தோணும்போது வந்துட்டு இன்னொரு பசங்க உள்ள என்ட்ராகும்போது அவன்கிட்ட இருந்து இந்த பொண்ணு இவன்கிட்ட வந்துச்சா, இவன்கிட்ட இருந்து அந்த பொண்ணு அங்க போச்சா, இல்ல மொத்தமா வந்துட்டு இந்த படம் கொலாப்ஸ் ஆச்சா, இல்ல கடைசி வந்துட்டு மணிகண்டன் பிரியா வந்துட்டு ஒண்ணு சேர்ந்தாங்களா, இதான் வந்துட்டு படத்தோட ஒரு ரியல் பிளாட் ஸ்டோரியா இருக்கும். அண்ட் அதுதான் எனக்கு தோணுது ட்ரெய்லர் பார்த்த உடனே. அதான் நான் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷேட்ஸ் வந்து நம்ம லைஃப் வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறேன். பட் ஆனா இப்படிலாம் தோணுது. ஸோ உங்களுக்கு வேற என்னெல்லாம் லவ்வர் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு, இல்ல நான் ஏதாவது தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னா, இல்ல வந்துட்டு உங்களுக்கு அப்படி தோணுச்சா அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட்ல பண்ண சொல்லுங்க. நான் சொன்ன வந்து இதுதான், இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி மேட்ரு, அது நம்ம லைஃபையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த படத்தையும் வரப்போகுது. ஸோ அது எப்படி இருக்கும், தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் அந்த ஒரு வீடியோ. ஸோ யாரும் தப்பா நினைக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு வந்துட்டு ஒரு கோடி கும்பிடு. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, இந்த லவ் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு படம் பார்க்க போறோம், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க, பார்க்குற எல்லா நண்பர்களும். ஓகே நண்பா நம்பி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணு. அண்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மோர் தென் வீடியோ கிளியர் வந்துட்டே இருக்கும். அண்ட் நாளைக்கு லைவ் இருக்கு, மீட் பண்ணலாம்.